இந்த ஆரம்பிச்சிட்டால, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டால. பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் சரி நீங்க ஏதாவது பேசிட்டு போங்கடா, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் குடுத்துருப்பாய்ங்க, பாவமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்ட மாரி, சரி ஏதோ பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்தோனே பிரஜின், சாண்ட்ரா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிய போட்டு தாக்கிட்டாங்க. நேத்து இந்த ஜெயில்ல நடந்த விஷயம், பிளஸ் அந்த வார்த்தை, பேட் டச்சு, கீட் டச்சுன்னு சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த விட்டாய்ங்க பார்வதிய. நேத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. பட் அத வந்து காலையில, "என்ன நீ யார்றா நீங்க? ஆ எதுக்கு வந்திருக்கீங்க? ஆ ஊர்ல இருக்க 4 பேர் 4 தான் பேசுவாங்க. அது நீங்க தானா?" அப்படின்ற மாரி பின்னி, சும்மா பறக்க விட்டா மதுரை கிளி அப்படிங்கிறது தான். மதுரை கிளி மதுரை கிளி தான். எவன் வந்தாலும் சரி பயப்படுறதுக்கு நாங்க ஆள் இல்லடா. நாங்க அந்த கேம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொண்டு போவோம், எப்படி அட்வான்ஸ் பண்ணுவோம், எப்படி தெறிக்க விடுவோம் அப்படின்றதுல குறியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்வதியோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, எந்த அடி அடிச்சாலும் சரி அடுத்த நாள் வந்து சும்மா ஃபீனிக்ஸ் கொளுத்தி போட்டா, அப்படியே அந்த தீயோட பறக்கும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி பறக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பார்வதி அப்படிங்கிறது தான். ஒயில்டு கார்டு ஒவ்வொருத்தவனா வச்சு வச்சு செய்றா. எப்படி? வச்சு வச்சு செய்றா. சரியா? அதாவது ஒருத்தனும் என்ன சொன்னாய்ங்க, பிரஜன், சாண்ட்ரா என்ன சொன்னீங்க? உள்ள வந்துகிட்டு, நீ அப்படி பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னடா பண்றீங்க? வந்து கொசு தானே அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டீங்க வேற? ஒண்ணும் பண்ணலைல்ல நேத்துலேருந்து என்ன பண்ணீங்க? வாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த திவ்யா கணேசன், இந்த ஷோ ரொம்ப கேவலமா இருக்கு. ஐய்யய்யோ! நீங்க யாரு பண்றதும் கேவலமா இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் நல்லாவே இல்ல. ஐய்யோயோயோயோ! அப்படின்ற மாரி சொன்னீங்களே. நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? அத நீங்க சொல்றதுக்கு யாரு? நீ யாரு அத சொல்றதுக்கு? அப்படின்ற மாரி ஒரு போடு. ஆக மொத்தம் 2 கிளி. 2 கிளி. சரியா? திவ்யா கணேசன், அடுத்து பிரஜின், சாண்ட்ரா. நம்ம அமித் பார்கவ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த 4 பேர் 4 தான் பேசுவாங்கன்னீங்கல்ல. அது நீங்க தானா? ஆ? அப்படியா நீங்க பேசுவீங்க? அப்படின்ற மாரி ஒரே பாயிண்ட்ல போட்டு சும்மா கும்மு கும்மு கும்முன்னு கும்மு கும்முன்னு கும்முறா நம்ம மதுரைக்கார கிளி பார்வதி அவர்கள். ஸோ யாருக்கும் பதிலே இல்ல. எல்லாம் வந்து அரண்டு போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா பார்வதியோட ஆட்டத்தை வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க எல்லாம். உள்ள வந்து இவ இந்த இறங்கி செய்றா அப்படிங்கிறப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் பதறிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மேபி 2வது ப்ரோமோல பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனா நேத்து ஒயில்டு கார்டு உள்ள வந்துட்டு இதுக்கு மேல எவனும் பண்ணவே முடியாது. எந்த ஒயில்டு கார்டும் இவ்வளோ தூரம் வந்து வெளியே நடந்தது பேசுனதே கிடையாது, டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த வட்டம் அதுவும் நடக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் மாமா, மச்சான் அப்படின்ற மாரி கண்டஸ்டன்ட், ஹோஸ்ட் பேசுறதெல்லாம் வந்து இந்த ஷோவுக்கு ஒரு அழகு இல்ல. ஓகே. ஏன்னா ஒரு ஷோ அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். எல்லாருக்கும் மரியாதையா இருக்கணும். நான் வந்து உன்ன திட்டுவேன்டா, இப்ப தப்பா எடுத்துக்காத. அது வந்து இந்த ஷோக்கு பொறுத்து தான் சரியா? மத்தபடி பெர்சனல் கிடையாதுடா அப்படின்ற மாரி சொல்லி அனுப்புறதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. என்னடா இது இப்படி பண்றாய்ங்க அப்படின்ற மாரியான சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரிலாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுது. அது மாரி பிரஜன், சாண்ட்ராலாம் உள்ள போயிட்டு இந்த பாரு, திவாகரை மட்டுமே அடிக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து இன்னும் செல்லுபடி ஆவல. அது வேற மாரி அவங்க பண்ணியிருக்கலாம். ஆடாதவங்க பண்ணியிருக்கலாம். வந்து விக்கல் விக்ரம வந்து நீங்க நல்லா ப்ளே பண்றீங்க. நீங்க சூப்பரா ப்ளே பண்றீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாயிண்ட் தான். இதுல மதுரக்கார கிளி உள்ள வந்து கிளி அப்படின்றது தான். நீ எது வேணாலும் பண்ணிட்டு போ. எனக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது. நான் என்னுடைய கேம் ஆடப் போறேன். அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப குறியா இருக்காங்க நம்ம பார்வதி அப்படிங்கிறது தெரியுது. நெறைய குழப்பங்கள் இருந்தது. நேத்து வந்து கம்ருதீன பேட் டச் அப்படின்ற மாரி வந்து குழப்பி விட்டாங்க. சாண்ட்ராலாம் பயங்கரமா ட்ரிகர் பண்ணாங்க நைட்லாம். பயங்கர ட்ரிகர். நீங்கலாம் அத பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், என்னடா இப்படி ட்ரிகர் பண்றாங்கன்ற மாரி. இவங்க சொல்லி பேசி திருந்திக்கிட்டாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி விளையாடலாம். இனிமேல் நான் யாருமே வந்து என்னுடைய மேட்டர் திவாகர் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாரி அழகா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட்ரா வந்துட்டு இல்ல வெளிய இந்த பேட் டச் அப்படின்ற மாரிலாம் போயிட்டு இருக்கு. ஏதோ டச் பண்ணதுல ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்கப்ப, ஐய்யய்யோ! அப்படியா? பொம்பள மேட்டர்ன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு விட்டாய்ங்க. அப்புறம் திவாகர்ட்ட போய் கமருதீன் போய் கேட்டு இந்த மாரி என்ன நீங்க சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு, அவங்க 2 பேரும் இல்லன்ட்டாய்ங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டாய்ங்க பச்சையா. என்ன பண்றது? சாண்ட்ரா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டோனே பொய் சொல்ல முடியாதுல்ல. டக்குன்னு உண்மை தான் சொல்லி ஆகணும். அப்படிங்கிறப்ப, ஐய்யயோ! உண்மைய சொன்னா பெரிய கலவரம் வெடிக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு நேத்து திவாகருக்கும், பார்வதிக்கும். நம்ம இங்க சொல்லிட்டோம் அப்படின்னா, சோட்லாம் முடிச்சு விட்டுருவாய்ங்க. அதனால நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அமைதியா அவைங்க வேலைய வந்து பார்த்துட்டு, பொய் சொல்லிட்டு அவைங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம கமருதீனும், பார்வதியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. எதுவுமே வந்து பண்ணல அப்படின்னு வைங்களேன். ஜாலி ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, வைல்டு கார்டு உள்ள வந்து கிண்டி கிழங்கெடுக்கிற பார்வதிய
பண்ணணும்னு பார்த்தாங்க. அது நேற்று அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஒரே நாள் தான் அதுக்கான தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மிச்சம் எல்லாம் டவுன் ஆகிட்டாங்க. விக்கல், விக்ரம், கனி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொன்னோடனே கனி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல், விக்ரம் வந்து நீங்கள் நல்ல பிளேயர்னு சொல்லி ஒரு பக்கம் உசுமேற்றி விட்டு, இன்னொரு பக்கம் அமித் பார்கவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல், விக்ரம் வெளியே தூக்கி போட்டு எல்லாம் வெளியே படுத்துட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜாம் செஷன், ஃபன் செஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து எவ்வளோ தூரம் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ விக்கல் விக்ரம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பார்வதியை போட்டு ஒட்டச்ச ஒட்டையில் அவனை இந்தமாரி எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறது பார்வதி ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்குங்க பார்வதியை பார்க்கும் பொழுது. ஏன்னா நேற்று அடித்த அடி அப்படி நம்மளாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வெளியே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் போனால் பரவாயில்ல, என்ன தான் போகுது, சரி நீங்கள் வந்ததுக்கு ஒரு பிளான் கூட இருக்கலாம், கேம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அடித்து தூக்கும் அப்படின்ற மாதிரி தூக்குறா பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து பயங்கரமாக வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷி நெயில்ட் இட். இதுதான் வேணும். சும்மா ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு மரண பீதி இருந்ததில் ஒயில் கார்டு வந்துட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி ஒயில்டு கார்டுக்கு மரண பீதி இருந்திருக்கும். ஆஹா நம்ம தொட்டது வேறு மாதிரி, இனிமேல் எப்படி இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி பேச போகிறோம் அப்படின்றத இன்னும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இவ இப்படி பேசி இறங்கி அடிப்பான்னு எதிர்பார்க்கல, எல்லாம் முழிக்கிறாங்க. நம்ம ரியாக்ஷனை பார்த்துருவோம். போ வாங்க ரியாக்ஷனுக்கு போவோம், எல்லாம் இருட்டடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? அதுதான் மதுரை தீவிர மாஸ். இவெல்லாம் பண்ணக்கூடாது, அவெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு ஆட்டத்தை ஆடுறா பாருங்க பிரஜன். வேற என்ன பண்ண முடியும்? பேசி பாரு, பேசி தான் பாருயா. என்ன சொன்னார் அப்படிதான். இவர் என்ன பண்ணுறாரு, கொசு வச்சுட்டு இருக்கான். அவன் டப்பு டப்புன்னு நேற்று நைட்டு வந்து கொசு வச்சுருப்பான் போல தெரியுது. பாவம், அதை பார்த்துருப்பான். ஓடு நம்மளை மார்க் பண்ணுறாராம். திவ்யா ஐயோ என்கிட்ட திரும்பிட்டாயா திரும்பிட்டா. பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அதை சொல்கிறது நீ யார்? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? வெளியே மக்கள் சொல்லட்டும். இப்போ பெரிய கலெக்டர் வந்துட்டா அப்படியே அப்படின்ற மாதிரி பின்றான். எனக்கு தெரியும் தெரியா, மக்களுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதுக்கு எடுத்து தான் பாரு, சொசைட்டியில் 4 பேர் 4 விதம் பேசுவாங்கல்ல. வா 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 இறங்கி அடி. நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். அது ஒரே சிரிப்பு அமைத்து பாருங்க. இந்த கிளி கிளிக்கிறா மதுரக்காரங்கள சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பாருங்க. கேஷுவலாக இருக்காங்களாமா. இனிமேல் தானே கேம் தெரியும். இந்த ஒயில்டு கார்டு வந்தோடனே பரபரப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அதுக்கடுத்து விளையாட போகிற ஒவ்வொரு அடியும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் இதுக்கே அப்படிங்கிறீங்க. திவாகர்னு ஒருத்தர் இருக்காப்புல, அடுத்த புறமா வருவார் பாருங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இருக்கா அவங்களுக்குலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம அமைச்சு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். நைட் நடந்ததெல்லாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ.